சட்டமன்ற தேர்தலை ஒட்டி முதற்கட்ட வாக்குறுதிகளை அறிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய், ஆண்களுக்கு மாநகர பேருந்துகளில் இலவச பயணம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அறிவிப்பு. குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்தில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். அம்மா இல்லம் திட்டம் மூலம் அனைவருக்கும் வீடு, 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று இபிஎஸ் அறிவிப்பு. மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் எனவும் உறுதி. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அதிக காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு அரசு வேலை, காளைகளுக்கு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உரிய பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் கண்டு ரசித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சிறப்பாக விளையாடிய மாடுபிடி வீரர் காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க மோதிரம் பரிசு. சீமான் ராகுல் டோல்மாடு சூப்பர்யா, அழகா. அந்த பையனுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சிறந்த அந்த பையனுக்கு ரெட் கிராஸ் கொஞ்சம் வந்து சார்பாக தங்க மோதிரம் பரிசு. பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று இபிஎஸ் அறிவிப்பு சீமான் கடும் எதிர்ப்பு. ஆண்களுக்கு இலவச பேருந்து சேவையை யார் கேட்டது என கேள்வி. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை. தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி. எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோர் மரியாதை. சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை சில தினங்களில் அறிவிப்பேன். சென்னையில் 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்திற்கு இதுவரை அழைப்பு வரவில்லை என ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் சில தினங்களில் நான் முறையாக அறிவிப்பேன். உங்களை அழைத்து அறிவிப்பேன். இதுவரை வரவில்லை. யாருடன் கூட்டணி என்பதை உரியவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். கூட்டணி குறித்து யாரும் எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என்று டிடிவி தினகரன் விளக்கம். மகாராஷ்டிரா திருவனந்தபுரம் உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவின் வெற்றி தமிழகத்தில் எதிரொலிக்கும். சாத்தியக்கூறுகள் இருப்பதை மட்டும்தான் சொல்வோம், அதையே செயல்படுத்துவோம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. பொங்கல் பரிசு தொகுப்பு 2.15 கோடி பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டது. 97% குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் பெருமிதம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி 6ஆம் சுற்று முடிவில் 465 காளைகள் அவிழ்ப்பு. 101 காளைகள் பிடிபட்ட நிலையில் இறுதி சுற்றிற்கு 20 வீரர்கள் தேர்வு. தம்பி வீர வாங்கிட்டு போ, ஒரு ஆள் பிடி, ஒரு ஆள் பிடிறா தம்பி, விட்டு கொடுத்து போ, ஒரு ஆள்
குடிப்பா குடிப்பா ஒரு ஆள் பிடி சூப்பர் மாரியா காலை வெற்றி பெற்றது தேவி பாண்டி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாடு சூப்பர் டிராக்டர் பரிசு காலை வெற்றி பெற்றது ஆனா கால போய் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கருப்பாயூரணி கார்த்தி 12 காளைகளை மடக்கி முன்னிலை. பூவந்தியை சேர்ந்த அபிசித்தர் ஸ்ரீதர் தலா 7 காளைகளை அடக்கி 2ஆம் இடத்தில் நீடிப்பு. ஜல்லிக்கட்டு களத்தில் சீரிய காளைக்கு திடீரென்று கால் முறிந்து விபத்து. நடக்க முடியாமல் திணறிய காளை. ஜல்லிக்கட்டு காளைகள் முட்டியதில் போலீசார் தீயணைப்பு வீரர் உட்பட 21 பேர் காயம். மேலும் 10 பேர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண திரண்ட வெளிநாட்டினர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் வருகை. சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் நோரா வைரஸ் பரவல். 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதால் மீண்டும் அச்சம்.